அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தமிழகத்தில் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தாவேகா தற்போது புதிதாக 2 அறிவிப்புகளை அரசாணையாக வெளியிட்டிருக்கின்றது. அந்த அறிவிப்பு தமிழக மக்களிடத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கு. இந்த கோரிக்கை என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழக அரசியலில் ஆட்சி அமைக்கக்கூடிய போட்டியிடக்கூடிய கட்சியினர் வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு வரக்கூடிய ஒன்றுதான். மதுவை ஒழித்து விடுவோம், பூர்ண மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வருவோம், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், இப்படி இது போன்ற ஒரு ஸ்லோகங்களை வைத்துத்தான் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையெல்லாம் தமிழக அரசியலில் நம்ம பார்க்க முடிந்தது. அதே போன்று இன்றைய தினம் தாவேகா கட்சியினரும் இந்த முன்னெடுப்பை செய்து தான் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறாங்க. அதில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே விஜய் அவர்கள் தற்போது இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமாகவும் அது அல்லாமல் மது ஒழிக்கக்கூடிய வகையில் மதுக்கடைகளை மூடக்கூடிய இந்த 2 முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க. 717 கடைகளை மூடி அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறாங்க. இது வரவேற்கத்தகுந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் முதன்மையாக பொறுப்பேற்ற உடனேயே ஒரு 500-1000 கடைகளை மூடிவிட்டு அதன் பிறகு வேறு பகுதிகளில் ஒரு 1000-1500 மேலே 2 மடங்காக கடையை திறக்கக்கூடிய நிலைகள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த ஆட்சியாளர்கிட்ட நம்ம இருக்கக்கூடாது என்பது தான் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கு. பூர்ண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்றால் உடனடியாக 717 கடையை மூடுவதற்கு உத்தரவிட்ட அரசு முழுமையாக மூட நம்ம உத்தரவிட முடியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குமேயானால் அது உண்மைதான் அப்படின்னு சொன்னால் இப்போது 717 கடைகளை மூடக்கூடிய இந்த உத்தரவு படிப்படியாக ஒரு 2 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு 500 கடையாக மூடப்பட்டு தமிழகத்தில் முற்றிலுமாக பூர்ண மதுவிலக்கை கொண்டு வருவது தான் சிறந்த ஒன்றாக இருக்கும். இதற்காக பல்வேறு காலகட்டங்களில் தமிழக மக்களுக்கு மத்தியில் கோரிக்கையாக எழுந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் இதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை செய்திருக்கிறோம். இதற்காக பல கட்டங்களில் போராட்டங்களை நம்ம அறிவித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த நிகழ்வை தமிழக அரசு பொறுப்பேற்ற உடனேயே இந்த ஆரம்பத்தில் பொறுப்பேற்ற ஒரு வேகத்தில் செய்யக்கூடியது போன்று அல்லாமல் முழுமையாக இந்த மதுவிலக்கை கொண்டு வரணும். கடைகள் அனைத்தும் தமிழகத்தில் மதுபான கடைகள் அனைத்தும் முற்றிலுமாக மூடப்பட வேண்டும் என்பதாக இதன் மூலம் நம்ம தகவலாக வைக்கின்றோம். அது அல்லாமல் போதைக்கு எதிராக பல பிரிவுகளை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் போதை தடுப்பு பிரிவுகள் இதுவும் ஏற்கனவே இருந்தது தான். போதையை ஒழிப்பதற்கான பல பிரிவுகளை தமிழக அரசு ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது தான். இப்போ கூடுதலாக சிறப்பு பிரிவு என்று அறிவித்திருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த பிரிவுகள் மூலமாக போதை முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை, கண்காணிக்கப்படவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு குறையாக இருந்தது. அந்த குறை இருந்ததுனால தான் வேறு திசையில் இருந்தெல்லாம் அண்டை மாநிலங்களில் இருந்தெல்லாம் போதை கஞ்சா அப்படின்னு இது மாதிரியானவர்கள்லாம் உள்ள கல்லூரிகளில் மாணவர்களுக்கு மத்தியில் இது சர்வ சாதாரணமாக புழங்கக்கூடியதாகவும் தெருக்களில் வைத்து சாதாரணமாக விற்கக்கூடிய ஒரு நிலைகள்லாம் இருந்தது. அது கண்காணிப்பு குறைபாடாக பார்க்கப்பட்டது. இப்போ தற்போது புதிதாக சிறப்பு பிரிவுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த சிறப்பு பிரிவுகள் அமைக்கப்பட்டது இதுவும் அந்த கண்காணிப்பை தீவிரப்படுத்தி போதை பழக்க வழக்கங்களை முற்றிலுமாக ஒழிக்கப்படணும். இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு இளைஞர்களை மீட்டெடுத்து போதையிலிருந்து மீட்டெடுத்து சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். இதுதான் இன்றைய மக்களிடத்தில் அதிகமான எதிர்பார்ப்பாக இருக்கு. அதை சிறந்த முறையில் கையாண்டு இந்த தாவேகா கட்சியினர் ஆட்சி செய்திருக்கக்கூடிய தமிழக அரசு அதை நிறைவேற்றுமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. நம்ம இதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.